அல்லேலூயா. ஒருவருக்கு அநேக பாடுகளும் அநேக பிரச்சனைகளும் அநேக கஷ்ட நஷ்டங்களும் இருந்து கொண்டே இருந்துதான். வாழ்க்கையில் எவ்வளவோ ஜெபிச்சு பார்த்தாரு, துதிச்சு பார்த்தாரு, ஆராய்ச்சி பார்த்தாரு, நடத்தினார், தேவைகளை சந்தித்தார். ஆனால் ஒரு ஸ்டெப்பு முன்னேற முடியாமல் இருந்த வண்ணமாக தான் இருக்கிற நிலமை. அதே வருமானம், அதே சாப்பாடு, அதே நிலமை. வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லையே, என்ன செய்வது என்று கலைஞன வேலையிலே திடீரென்று அவர் உள்ளத்தில் யாரோ சொல்லுகிற மாதிரி ஒரு சத்தம் உண்டானது. மகனே, நீ பாடுகளை குறித்து, கஷ்டத்தை குறித்து, வேதனையை குறித்து இன்னும் அற்புதம் நடக்கலையே, இன்னும் அதிசயம் நடக்கலையே, இன்னும் ஜெயிக்க முடியலையே, இன்னும் வெற்றி பார்க்க முடியலையே, இன்னும் ஒரு நிரந்தரமான ஒரு நல்ல ஒரு உயர்ந்த ஒரு மேன்மையான ஒரு வருமானத்தை பார்க்க முடியவில்லையே என்று சிந்திக்கிறாய், கலங்குகிறாய், சிந்திக்கிறாய், கலங்குகிறாய். ஆனால் வெற்றியை குறித்து நினைப்பது கிடையாது. வெற்றி எந்த வழியிலே உனக்கு வந்தது நினைக்கிறது கிடையாது. உன் உள்ளத்திலே, உன் எண்ணத்திலே, உன் நினைவிலே, உன் வாயின் வார்த்தையிலே சிலுவையை குறித்து நினை. சிலுவையிலே நான் அடிக்கப்பட்டது நினை, சிலுவையில் நான் நொறுக்கப்பட்டது நினை, சிலுவையிலே எல்லாம் முடிந்தது என்று சொல்லி உனக்கு எல்லாத்தையும் முடித்து கொடுத்துட்டேன். நான் பிதாவுக்கு முன்னால் போய் என் பிள்ளைக்கு மேலே அன்பு வச்சு, என் பிள்ளைக்கு பாவத்தை மன்னிச்சு, என் பிள்ளைகளை நான் ராஜாக்களவும் ஆசாரிகளும் நான் மாற்றிட்டேன் இரத்தத்து மூலமாக என்று பிதாவுக்கு முன்பாக தன் வாயை திறந்து இயேசுவானவர் பேசினார். இதோ என் தகப்பன் இயேசு சிலுவையில் இரத்தத்தினால என் பாவத்தை மன்னிச்சு, என் மேல் அன்பு வச்சு என்னை ராஜாவாக, என்னை ஆசாரியமாக மாற்றிட்டார். மாத்திரமல்ல, அவர் ஐஸ்வர்யவானாக இருந்தும் என்னுடைய தரித்திரத்தை அவர் வாங்கிட்டு அவர் இரத்தத்தால் என்னை ஐஸ்வர்யனை மாற்றிட்டார். மாறாக அவருடைய இரத்தத்தாலே, அவர் தழும்புகளாலே நான் சுகமாக இருக்கிறேன். மாறாக அவர் இரத்தத்தினாலே என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுள்ளது. மாறாக அவர் இரத்தத்தினாலே எனக்கு மீட்பு உண்டாயிருக்கிறது. அவர் இரத்தத்தினாலே எனக்கு சமாதானம் உண்டாயிருக்கிறது. தகப்பனே, அதனால் நான் வெற்றியை நான் அடைஞ்சிட்டேன். எல்லாவற்றையும் செஞ்சு முடித்துட்டார் சிலுவையில். அதனால் இந்த நாள் எனக்கு வெற்றியினால், சிலுவையின் மூலமாக இந்த நாள் எனக்கு வெற்றியினால், இரத்தத்தின் மூலமாக. அதனால் வெற்றியை நான் நினைக்கிறேன். வெற்றியை வாங்கி கொடுத்துட்டாரு. தன் உயிரை பணைய வைத்து கரையஞ்செலுத்தி அவர் வாங்கி கொடுத்துட்டாரு. அந்த வெற்றி என்னை தொடர்வதாக, வருவதாக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே என்று சொல்லி அவர் இப்படி ஒரு அனுதினமும் சிலுவையை குறித்து நினைத்து, அவர் இரத்தத்தை குறித்து நினைத்து, அந்த இரத்தத்தை குறித்து பேசி அனுதினமும் அவர் வாழ்க்கையை ஓட்டுனாராம். பாருங்கள், அவர் இழந்த எல்லா தேவைகளும், எல்லா பணமும், சுகம் மாத்திரமல்ல, பலன் மாத்திரமல்ல, சமாதானம் மாத்திரமல்ல, சந்தோஷம் மாத்திரமல்ல, உயர்வு மாத்திரமல்ல, மனதிலே அமைதி, நிம்மதியும், செத்தா பறந்து போவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, உறுதி, ஒரு ராஜ்ய வாழ்க்கை அவருக்கு கிடைச்சதான். இது உண்மையில் நடந்த ஒரு காரியம். நான் படாத பாடுபட்டு முன்னேற வேண்டும் என்று நினைத்து பார்த்தேன், முடியல. ஆனால் நான் எப்போது தினமும் அவர் சிலுவை பாடுகளை நினைத்து, அவர் சிலுவையில் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு எப்போ டெய்லி நான் அதை வாயில் பேசி நினச்சி அறிக்கிட்டேனோ, அன்னிலிருந்து என் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு விட்டது. நான் வெற்றியை நான் ருசிக்கிறேன், வெற்றியை நான் ரசிக்கிறேன் என்று சொன்னார். இது நடந்த ஒரு காரியம். அப்போ இந்த நாளிலே நம்மளை நடத்துகிறவர் ஒருவர் இருக்கிறார். அவர் சிலுவையிலே எனக்காக வெற்றி வாங்கி கொடுத்துட்டார். எல்லாம் முடிந்தது என்று சொல்லி எனக்காக அவர் முடிச்சிட்டாரு. அதனால் அவர் பாவத்தை மன்னித்து முடிச்சிட்டாரு, தரித்திரத்தை மன்னித்து முடிச்சிட்டார், எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. அதை எடுத்து அனுபவிக்க வேண்டிய வேலை அப்படிங்கிறத நாம் அனுதினமும் அந்த இரத்தத்தை குறித்து, சிலுவையை குறித்து நாம் என்ன செய்ய வேண்டும், நினைக்க வேண்டும். வேதம் சொல்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இதை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படி என்றால், நான் அடிக்கப்பட்டதை நினைவு கூறுங்கள், நான் நொறுக்கப்பட்டதை நினைவு கூறுங்கள், நான் இரத்த சிந்தனதை நினைவு கூறுங்கள் என்றவர் சொல்கிறார். அதனால் இந்த நிலையிலே உங்கள் வாயை திறந்து முதலாக கர்த்தரை மகிமைப்படுத்தி, கர்த்தரை துதித்து, கர்த்தரை ஆராதித்து, அவர் சிலுவையில் வாங்கி கொடுத்த அந்த வெற்றியை நீங்கள் சுதந்திரிக்கும் போது, தரித்திரத்தை கொடுக்குற பிசாசு, பலவீனத்தை கொடுக்குற பிசாசு, சண்டையை உண்டு பண்ணுகிற பிசாசு, பிரிவினையை உண்டு பண்ணுகிற பிசாசு, குற்றப்படுத்துகிற பிசாசு, குறை சொல்கிற பிசாசு நமக்குள்ளே, நம்ம குடும்பத்துக்குள்ளே இருந்தாலும், இந்த வார்த்தையை நீங்கள் பேசும்போது, இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லும்போது, உங்கள் குடும்பத்தை விட்டு, உங்கள் உள்ளத்தை விட்டு, உங்கள் ஆவியை விட்டு, உங்கள் ஆத்மா விட்டு அவன் இருக்க முடியாமல் அவன் செதறி ஓடுகிற ஒரு மகிமையை நீங்கள் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அவன் இருந்தால்தானே அவன் கொல்லவும், அழிக்கவும், திருடவும் இதுக்கு மட்டும்தான் வரும், வேறதுக்கு வரமாட்டான். அவன் சிலுவையின் இரத்தத்தை சொல்லும்போது அவன் பயந்து விடுவான்.
அதனால் சத்ரு நம்ம பார்த்து ஓடும்படி தான் கர்த்தர் நமக்கு வெற்றி வாங்கி கொடுத்துருக்கிறார். அதனால் இந்த வெற்றியை குறித்து நீங்கள் அனுதினமும் நீங்கள் நினைங்க, அனுதினமும் பேசுங்க, சிலுவையை குறித்து பேசுங்க, இரத்தத்தை குறித்து பேசுங்க. அதுதான் நமக்கு வெற்றி. ஏன்னா வெற்றியை வாங்கி கொடுத்தது சொல்கிறோம், நம்ம வெற்றியை வாங்கி கொடுத்தது சொல்கிறோம். அதனால் அந்த வெற்றியை நீங்கள் பேசும்போது அது உங்களுக்கு நடக்கும். இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அதாவது எத்தனை பேர் நம்மளை ஒரு ஆறுதல் படுத்தலாம். இப்போ உங்களுக்கு ஒரு 10ஆம் தேதி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு தேவைப்படுது. அப்போ அந்த நேரத்தில் ஒருத்தர் உங்களுக்கு சொல்கிறாரு, இந்த 10ஆம் தேதி அந்த குறிப்பிட்ட அமௌண்ட்டை நான் உங்களுக்கு தரேன், நீங்கள் கவலைப்படாமல் போங்க அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு மனதுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வந்துவிடும், ஒரு சமாதானம் வந்துவிடும், ஒரு நிம்மதி வந்துவிடும். 10ஆம் தேதி ஒரு தருவேன்னு சொல்லிட்டாரு, அதனால் நான் இனிமேல் இதை பற்றி கவலைப்பட மாட்டேன், இதை பற்றி நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைதியாக இருப்போமா, இருக்க மாட்டோமா? நம்மளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. 10ஆம் தேதி அந்த பிரச்சனையை முடிக்கணும். அந்த நிலைமையில் அந்த சூழ்நிலை இருக்கிறோம். அப்போ திடீர்னு உங்களுக்கு வேண்டப்பட்ட ஒருத்தர் நான் உனக்கு எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், நீ தைரியமாக இரு, நீ இப்போ கவலைப்படாத அப்படின்னு ஒருத்தர் ஒரு மனுஷன் ஒரு நண்பனோ அதே உறவினர்களோ யாரோ ஒருத்தர் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லும்போது உங்களுக்குள்ள என்ன உண்டாகும்? பயம் உண்டாகுமா? கவலை உண்டாகுமா? வேதனை உண்டாகுமா? என்ன உண்டாகும்? என்ன உண்டாகும்? என்ன உண்டாகும்? சந்தோஷம் உண்டாகும், நிம்மதி உண்டாகும், சமாதானம் உண்டாகும். நிம்மதியாக எல்லா வேலையும் பார்ப்போம். அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா. அதுபோல் இந்த மாதத்தில் பல தேவைகள் நமக்கு இருக்கலாம், பல தேவைகள் இருக்கலாம். பல காரியங்களை நாம் செய்ய வேண்டிய கடமையில் நாம் இருக்கிறோம். பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டும், மற்ற லோன்கள் கட்ட வேண்டும், பல காரியங்கள் நமக்கு என்ன செய்யலாம் இருக்கலாம், பார்த்துக்கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருந்து கொண்டு இருக்கிறீங்க. ஆனால் இதை எல்லாமே நம்முடைய சரீரப்பிரமாக, நம்முடைய மாமிசப்பிரமாக என்னதான் முயற்சி எடுத்தாலும் அது நமக்கு என்ன செய்யாது, கிடைக்காது, அது வராது. ஆனால் நம்மளை நடத்துகிறவர் ஒருவர் இருக்கிறார், நமக்கு சிலுவையிலே வாங்கி கொடுத்தவர் இருக்கிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்ளலாம். அதாவது சிலுவையிலே சுகத்தை வாங்கி கொடுத்திருக்கிறார், சிலுவையிலே மீட்பை வாங்கி கொடுத்துருக்கிறார், சிலுவையிலே பாவத்தை மன்னிச்சிருக்கிறார், சிலுவையில் ஐஸ்வர்யத்தை கொடுத்துருக்கிறாரு, சிலுவையில் ராஜாவாக மாற்றிட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சத்தமாக சொல்லுங்கள், அல்லேலூயா. அப்போ சிலுவையிலே வாங்கி கொடுத்த அந்த வெற்றியை நீங்கள் என்ன செய்யணும்? அனுபவிக்கணும், அதை பேசணும். அல்லேலூயா சத்தமாக சொல்லுங்கள், அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் நீங்கள் படித்தவர்களாக இருக்கலாம், படிக்காதவர்களாக இருக்கலாம், ஆனால் வெற்றியை குறித்து நீங்கள் என்ன செய்யுங்க? யோசிங்க. ஜெயத்தை குறித்து நீங்கள் யோசிங்க, கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 ராஜாக்கள் 17:9. அல்லேலூயா எல்லாம் சொல்லுங்க. கர்த்தர் இந்த மாதத்திலே என்னை பராமரிக்கும்படி, என்னை நடத்தும்படி, என் தேவைகளை சந்திக்கும்படி, என் பணப்பிரச்சனையை சந்திக்கும்படி, என்னையும் என் குடும்பத்தையும் பராமரிக்கும்படி, தேவைகளை சந்திக்கும்படி என் தகப்பன் இயேசு என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். இந்த மாதத்தில் நீங்கள் சும்மா இருக்க போகிறீங்க, கர்த்தர் உங்கள் தேவைகளை எல்லாம் சந்திக்க போகிறார். உங்களை நடத்தும்படி, உங்களை போஷிக்கும்படி, உங்களை பராமரிக்கும்படி கர்த்தர் உங்களோடு என்ன செய்ய போகிறாரு? கூட இருக்க போகிறார். அல்லேலூயா, ரைட். பராமரிக்கிறது அப்படி என்றால் என்ன? பராமரிக்கிறது அப்படி என்றால் என்ன? பராமரிக்கிறது தேவைகளை சந்திப்பது, பாதுகாப்பு கொடுப்பது, நீ கீழே விழாமல் உன்னை பாதுகாக்கிறது, உனக்கு விரோதமாய் சூழ்ச்சி எழும்பாமல், உனக்கு விரோதமாய் நெருக்கம் எழும்பாமல், அந்தந்த நேரத்தில் என்னென்ன தேவையோ அந்த தேவையை உனக்கு சந்தித்து அதை நான் கொடுத்து. இப்போ உங்கள் பிள்ளைக்கு
ஒரு பீஸ் வந்து ஒரு 6000 கட்டணும் அப்படின்னு நிலைமையில் நீங்கள் இருந்தீங்கன்னா, அந்த டேட்டில் அந்த சமயத்தில் கரெக்டாக அந்த 6000 கொண்டு வந்து கொடுக்க வைப்பார் யார் மூலமாக. எக்ஸ்ட்ரா இருக்காது, கரெக்டாக இருக்கும். அப்புறம் அந்த மாதத்துக்கு வீட்டு வாடகை கொடுக்கணும் அப்படின்னு கையில் இல்லாமல் இருந்தீங்கன்னா, அந்த வீட்டு வாடகை மட்டும் அந்த டேட்டில் வந்து என்ன செய்யும், கிடைக்கும். அப்போ அதினது நேரத்தில் அதினது டயத்தில் சரியாக கரெக்டாக வந்து கொடுத்து உங்களை பராமரித்து உங்களை நடத்துகிற கர்த்தர் இந்த மாதத்தில் நீ கடன் வாங்காமல், நீ கடன் கொடுக்கும்படி, நீ மிச்சம் எடுக்கும்படி உன்னை சரியான நேரத்தில் உன்னை பராமரித்து 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 உன் தேவைகளை சந்தித்து நடத்துகிற கர்த்தர் உன் கூட இருக்கிறாரு. நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள் அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள். என்னை நடத்துகிறவர், என்னை பராமரிக்கிறவர், என் தேவைகளை சந்திக்கிறவர் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இன்றைக்கி கர்த்தர் வந்து உங்களோடு இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்கள் கர்த்தர் உங்களோட. இப்போ வந்து எலியா வந்து ஒரு தேவ மனுஷன்தான். 450 பாகால்களை போட்டு தள்ளின வருதையான். அத்தனை பேர்த்துக்கு முன்னால் கர்த்தருடைய அக்கினியை இறக்கணும் வருதையான். ஆனால் இருந்தாலும் அவரை பராமரிப்பதற்கு கர்த்தர் ஒரு ஆளை நியமிச்சிருக்கிறார். அவர் சொல்கிறாரு, வாசிங்க திருப்பி. ஆ ஆ ஆ ஆ அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ என்ன செய்ய, எழுந்திரிச்சு என்ன செய்ய, நீ என்ன, சாரிபாத்துங்கிறது ஒரு ஊர். சாரிபாத்துங்கிறது என்னது, மதுரை, சிவாசி, அருப்புக்கோட்டை அப்படி இருக்கிற மாதிரி சாரிபாத் என்கிற ஊர். அவர் என்ன சொல்கிறாரு, நீ ஒன்றும் செய்ய வேணாம், நீ சாரிபாத் ஊருக்கு என்ன செய், நீ போ, நீ போ, உன்னை நடத்தும்படி, உனக்கு ஆகாரம் கொடுக்கும்படி, உன் தேவைகளை சந்திக்கும்படி, உன் வயிற்று பசியை போக்கும்படி நான் என்ன பண்ணியிருக்கிறேன். என்ன பண்ணியிருக்க சொல்கிறாரு. யாருக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரு யாருங்க. ஒரு கோடீஸ்வரனுக்கு நான் கட்டளையிட்டு இருக்கிறேன், ஒரு செல்வந்தனுக்கு நான் கட்டளையிட்டு இருக்கிறேன், ஒரு பணம் முதலைக்கு நான் கட்டளையிட்டு இருக்கிறேன், ஒரு பெரிய பிரபுக்கு நான் கட்டளையிட்டு இருக்கிறேன், ஒரு பெரிய ராஜாவுக்கு நான் கட்டளையிட்டு இருக்கிறேன். அப்படி சொல்லாமல் புருஷன் இல்லாத ஒத்த மகனை வச்சிருக்கிற ஒரு விதவிக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, கட்டளை போட்டிருக்கிறார். அவர் யாருக்கு கட்டளை போட்டிருக்கிறாரு அப்படிங்கிறத நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். இப்போ பணங்காசு நிறைய சேர்த்து வச்சிருக்கின்ற போய் போ, அவன் உன்னை பராமரிப்பான், உன் தேவைகளை சந்திப்பான், உனக்கு ஆகாரம் கொடுப்பான், சாப்பாடு கொடுப்பான் அப்படின்னு அவர் சொல்லியிருந்திருக்கலாம். பாருங்க, ஒரு விதவை, புருஷன் இல்லாத ஒரு அம்மா, ஒத்த மகன், அவங்க குடும்ப சூழ்நிலை என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்கள்ட்ட கொஞ்சோண்டு மாவு, கொஞ்சோண்டு எண்ணெய். மகன் கேட்குற, அம்மா பசிக்குதுமா, நான் சாப்பிட்ணுமா. அம்மா பார்க்குது, பெத்த தாய் கேட்குது, பசிக்காத மகனே இரு, கொஞ்சம் மாவு இருக்குடா, ஒரு கைப்பிடி அளவு அந்த மாவு இருக்குது, கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்குது, அம்மா உனக்கு வந்து என்ன செய்கிறேன், சுட்டு தர்றேன், இரு, அதை வந்து சப்பாத்தி பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், போய் நான் விறகு பொறுக்கிட்டு வர்றேன், போய் விறகு பொறுக்கிட்டு வர்றேன், முள் பிறக்கிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி பிறக்க போகுது. பார்த்துக்கொள்ளுங்க. கடைசியாக தன் ஜீவனை முடிக்கும்படி வச்சிருந்த கொஞ்சம் மாவு, கொஞ்சம் எண்ணெய். நம்முடைய ராஜா அவர் நினைக்கும் போது, அவர் செய்த அந்த கிருபையை, அந்த அற்புதங்களை பார்க்கும்போது, அவரை எப்படி மகிமைப்படுத்துவது, எப்படி ஒருத்தருக்கு எப்படி போஷித்து எப்படி ஒரு அற்புதத்தை பண்ணி அதிசயத்தை பண்ணுறாரு தெரியுமா? நீங்கள் நினைக்கலாம், இன்றைக்கி பெரிய ஒரு கோடீஸ்வரர் எங்கள் வீட்டுக்கு வர போகிறாரு, ஒரு செல்வந்தர் வந்து எனக்கு பணத்தை கொடுக்க போகிறாரு, ஒரு பணக்காரர் வந்து என் தேவையில் சந்திக்க போகிறாரு, ஒரு ஈர்க்கப்பட்டால் என்னை வந்து என் தேவையில் என் கடன் பிரச்சனை அடைக்கிறதுக்கு வர போகிறாரு அப்படி நீங்கள் நினச்சிருக்கலாம். ஆனால் உன் நினைவு என் நினைவு அல்ல என்று சொன்ன கர்த்தர் சொல்கிறாரு, ஒன்றுமே இல்லை, நாளைக்கு சாக போகிறேன் அப்படி நிலைமையில் இருக்கிற ஆள்கிட்ட போ அப்படின்னு சொல்லி அந்த அம்மா தான் உன்னை பராமரிக்க போச்சு அனுப்புகிறாரு. பார்த்துக்கொள்ளுங்க. ஒருவேளை எலியாவுக்கு வந்து அந்த அம்மாவை பற்றி முன்ன கூட சொல்லியிருந்தாருன்னா போக மாட்டார். என்ன ஆண்டவர், அந்த அம்மா ஒத்த பிள்ளையை வச்சுருக்கு, புருஷன் கிடையாது,
கொஞ்சோண்டு மாவை வச்சிருக்கு, கொஞ்சோண்டு எண்ணெயை வச்சிருக்கு, சாப்பிட்டு சாகலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. அங்கே போய் சொல்கிறீங்க அந்த அம்மா சாக போது, அங்கே போய் என்னை எப்படி அந்த அம்மா எப்படி பராமரிக்கும், என்ன ஆண்டவரே அப்படின்னு கேட்டிருப்பார். அவர் சொல்லிட்டாரு, அந்த அம்மாவை பற்றி சொல்லவே கிடையாது. அந்த அம்மாவை பற்றி ஊரை பற்றி சொன்னார், சாரி பற்றி சொன்னார், விதவை அப்படின்னாரு. அந்த அம்மா பட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரா? இப்படி சொன்னார். அவர் என்ன கட்டளை போட்டார் எலியாவுக்கு? நீ எழுந்து சீதோனுக்கு பக்கத்து ஊர், ஒரு சீதோன் ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊருக்கு பக்கத்தில் சாரிபாத் ஊர் இருக்குது, அங்கே போ, அங்கே என்ன செய்ய, தங்கிரு, அங்கே உட்காந்துரு, உன்னை பராமரிக்கும்படி. அல்லேலூயா. அங்கே ஒரு கதை, விதவைக்கு என்ன செஞ்சேன்? எலியா கேட்டிருக்கலாம், என்ன ஆண்டவரே ஒன்றுமில்லாத புருஷன் இல்லாத அளவே என்ன பராமரிக்கும், அந்தம்மா எப்படி பராமரிக்குன்னு கேட்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லிட்டார், நான் சொன்னதுயா. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, தேவனே. நான் சொல்கிறது கரெக்டாக சொல்லுங்க, தேவனே இந்த மாதத்தில் என்னையும் என் குடும்பத்தையும் பராமரிக்கும்படி யாருக்கோ கட்டளை போட்டிருக்கீங்க. எலியாவுக்கு விதவைக்கு கட்டளை போட்டீங்க, அந்த விதவை மூலமாக பராமரிச்சிங்க, எலியாவையும் பராமரிச்சிங்க, விதவையும் பராமரிச்சிங்க, விதவை மகனும் பராமரிச்சிங்க. தகப்பனே, அதே அற்புதம் இந்த மாதத்துக்கு உண்டான எல்லா தேவைகள், நான் யார்கிட்டையும் கையேந்தாத அளவுக்கு, நான் யார்கிட்டையும் கடன் வாங்காத அளவுக்கு என்ன இந்த மாதத்தில் சாரிபாத்து விதவைக்கு அற்புதம் பண்ணியது போல, எலியாவுக்கு அற்புதம் பண்ணியது போல இந்த மாதத்தில் என்னை பராமரிக்கும்படி, என் சரீரத்தில் சுகத்தை உண்டாக்கும்படி, என்னை சுகத்தில் நிரப்பும்படியாக, என்னை பராமரிக்கும்படியாக, என் உடம்பை பராமரிக்கும்படியாக எனக்கு நீ இறங்கி வந்து அற்புதம் செய்யும்படி, எலியாவின் அற்புதம், சாரிபாத்தின் அற்புதம் எனக்கு கடந்து வருவதாக, நான் சொல்லுகிறபடியே எனக்கு நடப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்கணும் நீங்கள். தேவன் வந்து ஒரு இல்லாத ஆள்கிட்ட அனுப்புகிறாரு. நம்ம என்ன நினைப்போம் தெரியுமா? அவன் நல்லா ஒரு 10 லட்சம் வச்சுருக்கேன், அவன் நினச்சா 1 லட்சம் கொடுக்கலாம், அப்படி தான் நம்ம நினைப்போம். பக்கத்து வீட்டுக்காரன் 10 லட்சம் வச்சுருப்பான், டெய்லி விதவிதமாக ட்ரெஸ்ஸு போடுறான், இவன் நினச்சா நம்மளுக்கு கடன் கொடுக்கலாமே நினைப்போம், கண்டிப்பாக நினைப்போம் நம்ம. ஆனால் கர்த்தர் அவர் செஞ்ச வித்தியாசமாக செய்வார், ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக செய்வார். இந்த மாதிரி அற்புதம் நடக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாசிங்க 2ஆம் வசனம் 17:2. அவர் என்ன சொல்கிறாரு? நீ எழுந்துன்னா அவங்க கேளுங்க, எலியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, எல்லாம் சொல்லுங்க, இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகிருச்சு. சொல்லுங்க, எலியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிருச்சு. அதே போல் இன்னைக்கு எனக்கு கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகிருச்சு. என்ன கர்த்தருடைய வார்த்தை இன்னைக்கு உண்டாகிருச்சு உங்களுக்கு? இதெல்லாம் இந்த மாதத்தில் எலியாவை பராமரித்த மாதிரி, சாரிபாத்தை விதவையை பராமரித்த மாதிரி என்ன பராமரிக்க போகிறார். அல்லேலூயா. அவர் பராமரித்தார்னா கடன் வாங்கி பராமரிக்க மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொல்கிறாருங்க, இங்கேங்களே, ஆற்றங்கரைக்கு முதப்போ அப்படின்னார். ஆற்றங்கரைக்கு முதப்போ அப்படின்னார். அந்த ஆற்றங்கரை எங்கே இருக்குது? கீழ்த்திசை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற அந்த ஆற்றங்கரை பேர் என்ன? வைகை நதி, காவேரி நதி, இப்படி ஏகப்பட்ட நதிகள் இருக்குது. ஆனால் எளிய காலத்தில் ஒரு நதி இருந்துச்சு, கேரித் ஆற்றங்கரையிலே என்னச்சு இது, அந்த ஆற்றின் தண்ணீரே குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், என்னை போஷிக்க காக்கா வரப்போகுது. இங்கேங்களேன், தேவன் கொடுத்தாருன்னா பெஸ்ட்டாக கொடுப்பார். இங்கேங்களேன், காற்று வராது, மழையும் வராது, பள்ளங்கள் நிரப்புறதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால், அந்த காக்கா அந்த இறைச்சியை வந்து கொண்டு வந்து கொடுத்துச்சு. எப்பப்போ கொண்டு வந்து கொடுத்துச்சு வாசிங்க. எப்போ? விடியற் காலத்தில் 5 மணிக்கு மட்டன் சாப்பிட்ருக்கீங்களா யாராவது? காலையில் 5:30 மணிக்கு மட்டன் சாப்பிட்ருக்கீங்களா?
ஆனால் கர்த்தர் காலைல 5 மணிக்கு மட்டன் சாப்பிட வைக்கிறாரு. எலியா சாப்பிட்டார் காலையில் அப்பமும் இறைச்சியும். அப்போ காலை உணவு எலியாவுக்கு அப்பமும் இறைச்சியும். அப்புறம் சாயங்காலம் அப்புறம் அப்பமும் இறைச்சியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்புறம் ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி மட்டன் சாப்பிட்ருக்காரு? நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஒரு நேரம் மத்தியானம் சாப்பிட்றோம், சாயங்காலம் பார்த்தா சட்டியில் ஒன்றும் இருக்காது. 1 கிலோ எடுப்போம், மிஞ்சி போனால் 1/2 கிலோ எடுப்போம். மத்தியானம் வெளில புல்கட்டு கட்டிடுங்க, அப்புறம் பிள்ளைங்க சாப்பிட்ருங்க. சாயங்காலம் அம்மா சோறு போடு அப்படின்னு பார்த்தா சட்டியில் ஒன்றுமே இருக்காது, அடியில் கொஞ்சம் கிடக்கும். இந்த 1 கிலோ வாங்கினோன்னே அம்மா கேட்கும், 1 கிலோ வாங்கினேனே காலையில். ஒன்று ஐயா கேட்பாரு, நான் காலைல 1 கிலோ வாங்கி கொடுத்தேனே. நிறுத்தியா, பிள்ளைகளை பெற்று வச்சுக்கிட்டு அப்புறம் 1 கிலோ வாங்கினேன்னா என்ன அர்த்தம்? அல்லேலூயா. இது நம்ம பொழப்பு, இது நம்ம பொழப்பு, நம்ம மாமிசத்தில் பொழைக்கிற பொழப்பு. ஆனால் அவர் கொடுத்தாருன்னா காலையிலேயே மட்டனை சாப்பிட வைப்பார், சாயங்காலம் மட்டனை சாப்பிட வைப்பார். கையை தட்டி அப்போ மையப்படுத்து. நம்ம ஆண்டவர் செஞ்சாருன்னா இப்படி தான் செய்வார். எப்படி செய்வார்? எல்லாம் சொல்லுங்கள். எங்கள் அப்பா ஏசப்பா கொடுத்தாருன்னா காலையிலேயும் மட்டன் தான், சாயங்காலம் மட்டன் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சு கொடுங்களேன். கொஞ்சம் அந்த அப்பாவுடைய அந்த நம்ம ராஜாவுடைய அந்த அதிசயத்தை கொஞ்சம் தியானம் பண்ணி பார்த்தீங்கன்னா அது நம்மளுக்கு உடம்பு சிலிருக்கும். பார்த்துக்கொள்ளுங்க. கர்த்தர் சொல்கிறாரு, ஏ காக்கா இங்கே வா. போங்க மகன் அங்கே என்ன செஞ்சுருக்கான், உட்காந்துருங்க, போ ஒரு நல்ல மட்டன். அந்த காக்கா எந்த ஊரில் எந்த இடத்துல எங்கே போய் மட்டனை களவாண்டு வந்துச்சுன்னு தெரியாது. எலியாவும் காக்கா எங்கே போய் மட்டன் தூக்கிட்டு வந்த அப்படின்னு எலியாவும் காக்காவை பார்த்து கேட்கவும் இல்லை. எங்கே கொண்டு வந்த காக்கா, எங்கேருந்து வந்த அப்படின்னு பார்த்தா அந்த மட்டனு வேத மடியில் சொல்கிறாங்களாம். இப்போ இங்கே பறக்கிறது ஒரு காக்கா, ஒரு மட்டனை தூக்கிட்டு வருது. எவ்வளோ பீஸு, எவ்வளோ பெருசாக இருக்கும் ஒரு மட்டன் பீஸு, எவ்வளோ இருக்கும்? காக்கா வாய்க்கில் எவ்வளோ பெரிய மட்டன் பீஸு போகும்? இவ்வளோ பெரிய மட்டனை காக்கா தூக்க முடியுமா? நல்லா கவனிக்கணும். ஒரு மனிதனுக்கு பசி ஆறும்படியான ஒரு மட்டன் கிரேவி, ஒரு சப்பாத்தி, ஒரு அப்பம், அந்த அப்பத்தை பிச்சு அந்த மட்டன் கிரேவியை பிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார் காலையில். கையை தட்டி அப்பாவுக்கு மையப்படுத்து. எந்த திசையிலிருந்து காக்கா வருதுன்னு தெரியாது, வந்து எலிய முன்னாடி மட்டனை போடுது. நான் சொல்கிறேன், இந்த மாதத்தில் எந்த திசையிலேருந்து உங்களுக்கு காக்கா வரப்போன்னு தெரியாது. எந்த திசையில், கிழக்கு பக்கமும் மேற்கும் வடக்கும் தெற்குமும் தெரியாது. அது உனக்கு தேவையில்லை. நம்மளுக்கு தேவை சாப்பாடு. எலியாவுக்கு தேவை சாப்பாடு, மட்டன், அப்பம். ஃபுல் சாப்பிட்டு அவனு எப்போ விட்டார். எங்கேருந்து வந்திருக்கோம்? எங்களுக்கு எந்த அரண்மனையில் கிளம்பிட்டு வந்திருக்கு? இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்குது. பரவாயில்லையே, கர்த்தர் கொடுத்து அப்படி தான் கொடுப்பாரு அப்படின்னு சாப்பிட்டு கம்முந்துட்டார். உடனே அடுத்த நாள் காக்கா வருது. காக்கா பிடிச்சி எங்கேருந்து எடுத்துகிட்டு வர, சொல்லு 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 அப்படிலாம் கேட்கல. கர்த்தர் சொல்கிறாரு, அது உன் தேவையில்லை, நான் எங்கிட்டாலும் உனக்கு காக்கா அவனை அனுப்ப போகிறேன். அல்லேலூயா. ஒரு சில அம்மா மாட்டு இந்த குடும்பத்துக்கு உரமாக செயல்படுகிற செய்வன் ஆவி, ஏவுதல் ஆவி, இயேசுவின் நாமத்தில் வெளியேறு அப்படின்னா அப்படின்னு சொல்லி அரண்டு வெளியேறு. அந்த ஆவி மகன் மேலே இருக்கிற வெளியேறு. உடனே அம்மா சொல்லு, ஐயா என் மகளுக்கு ஏவுதல் ஆவி யாரை வச்சுருக்காங்கய்யா, அதான் அரட்டு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அரண்டு போதியா. ஐயா இது யாரையா வச்சுருப்பா? என் நாத்தனா இருக்குமோ, என் மாமியாராக இருக்குமோ, யாரையா வச்சுருப்பா? நான் சொல்லுவேன், நிறுத்துங்கம்மா, உங்கள் பொண்ணு விடுதலை ஆயிடுச்சா, உங்கள் பொண்ணு சுகமாகிடுச்சா, யார் வச்சா எவர் வச்சா என்னம்மா, அதை விடுங்கம்மா அப்படின்னுவேன். இல்லை தெரிஞ்சுக்கலாம்ல. தெரிஞ்சுக்கிட்டு அவங்க மாமியார் வச்சான்னு சொன்னால் அவங்க மாமியாரை பார்க்குறதுனால என் மகளுக்கு வச்சவன்னு சொல்லி அந்த கோணத்துல இல்லை மாமியாரை பார்ப்பேன். அதனால் அதை பற்றி உனக்கு தேவையில்லை. உங்கள் மகள் சுகமாயிட்டா, சாப்பிட்டேயா, மட்டன் கிடச்சிச்சா, சப்பாத்தி வந்துருச்சா, சோழி முடிச்சு, வயிறு பசியாயிருச்சா, சோழி முடிச்சு, எங்கேருந்து வந்துச்சு, எந்த பக்கம் இருந்து வந்துச்சு, அதெல்லாம் நம்ம விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரை கொண்டு வந்து கொடுக்க போகிறார். சொல்லுங்கள், இந்த மாதத்தில் எலியாவுக்கு காக்கா வந்தது போல் யார் வாயை திறக்கலையோ நான் அவங்கள பார்த்து வந்து பக்கத்தில் வந்து ஒரு குட்டு குட்டுவேன். ஆமாம், வாயை திறக்காதவங்களுக்கு. ஏன்னா நீங்கள் வாயை திறக்கலாம், உங்களுக்கு கிடைக்காது, இருந்த வண்ணமாக தான் இருப்பீங்க. நீங்கள் வாயை திறந்தால் தான் நன்மையில் என்ன செய்வேன், நிரப்புவேன். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தமாக வலது கை உயர்த்தி சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு மண்ணாவை தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கிறார். ஆமே,
எப்படி தூக்கி போகிறாருன்னா அதுக்கான வழியை சொல்கிறாரு. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், ஏதோ ஒரு போகும்போது பேசிட்டு போகணும். எக்கா நல்லா இருக்கீங்களா, இந்த வாரம் இந்த மாதம் ஒரு காக்கா ஒன்று வரப்போகுது. ஆமாம், எனக்கு ஒரு காக்கா ஒன்று வரப்போகுது. என் மாமியா வரும்போது தெரியுது. நீ வேற சும்மா கர்த்தர் கொடுத்தாரு, என்கிட்ட இருந்து வரும். என்கிட்ட ஒரு விதவை மூலமாக தான் வர, ஒரு பணக்கார மூலமாக வராது. நீ நினச்சிருப்ப எங்கள் அக்கா நல்லா கோடீஸ்வரியா இருக்கா, அவள் தான் கொடுப்பான்னு நினைக்கிறேன். அவள் கொடுக்கவே மாட்டா. எங்கிட்ட ஒரு மூலம் முடுக்கல சாரிவாத்துங்கிற ஊரில் ஒரு விதவை சாப்பாடு வரி இல்லாமல் சாக போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. அவள் மூலமாக கர்த்தர் உங்களை போஷிக்க போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த மாதம் கர்த்தர் என்னை பராமரிக்க போகிறார். இந்த மாதம் கர்த்தர் என்னை பராமரிக்க போகிறார். அல்லேலூயா அல்லேலூயா. நிம்மதியாக இருக்க இப்போ மனதில் எத்தனை லட்சம் பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல. எல்லாம் சொல்லுங்கள், எத்தனை லட்சம் பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு காக்கா வரப்போகுது. அது கிழக்கு பக்கமாக வருதோ, அது மேற்கு பக்கமாக வருதோ, அது தெற்கே வருதோ, அது வடக்க வருதோ, அது எனக்கு தேவையில்லை. என்கிட்ட காக்கா வந்தால் சரிதான். என்கிட்ட வந்து வீட்டில் வந்து போட்டுட்டு போன சரிதான். கையா தட்டா பாவுக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. என்னை பராமரிக்கிறவர் இந்த மாதத்திலே எனக்கு எவ்வளவு தேவையோ நான் சொல்கிறேன். இந்த மாதம் உங்களுக்கு 50,000 தேவையா, 40,000 தேவையா, 30,000 தேவையா, அவ்வளோ தேவைகள் கரெக்டாக உங்களுக்கு கொடுக்க போகிறார். அல்லேலூயா. நீங்கள் வந்து இங்கிட்டு வாங்கி அங்கிட்டு பரட்டி, அங்கிட்டு வாங்கி இங்கிட்டு பரட்டி, இங்கிட்டு வாங்கி இங்கிட்டு பரட்டி, அவ்வளோ பெரட்டு வேலை உருட்டு வேலையே இருக்காது. எல்லாம் சொல்லுங்கள், இந்த மாதம் பெரட்டு வேலை உருட்டு வேலை இருக்காது. இங்கிட்டு வாங்கி அங்கிட்டு கொடுத்து, அங்கிட்டு வாங்கி இங்கிட்டு கொடுத்து அந்த கட்ட பஞ்சாயத்தே கிடையாது. சரியான தேவைகள் என் தகப்பன் சந்திக்க போகிறார். அல்லேலூயா அல்லேலூயா. பாருங்கள், நம்முடைய தேவன் வந்து பராமரிக்கிறவர். எல்லாம் சொல்லுங்கள், என் தேவன் வந்து, என் தகப்பன் வந்து பராமரிக்கிறவர். அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் வந்து உங்களை பராமரிக்கணும் அப்படின்னா இங்கே ஒரு காரியத்தை நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும். இங்கே எலியாவுக்கு கர்த்தர் பராமரித்தார். ஆற்றங்கரைக்கு கேரித்த ஆற்றங்கரைக்கு போ அப்படின்னாரு. அங்கே ஒரு காக்கா வந்து சாப்பாடு கொடுத்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆற்றங்கரை என்ன செஞ்சுச்சுன்னா வற்றி போச்சு. தண்ணி இல்லை, ஆற்றங்கரையில் காலியாகி போச்சு. உடனே கர்த்தாவே அப்படிங்கும் போது அந்த ஆற்றங்கரைங்கிறதுல பக்கத்தில் ஊர் கிடையாது, வீடு கிடையாது, மனுஷன் நடமாட்டம் கிடையாது. மற்ற ஆற்றங்கரையில் வந்து ஆள் நடமாட்டங்க துணி துவைப்பாங்க, தண்ணி வந்துட்டு போவாங்க. ஆனால் இந்த ஆத்தாங்கரில் வந்து ஆள் நடமாட்டம் இல்லாத ஆத்தாங்கரை. இந்த கேரித ஆற்றாங்கரை என்ன ஆத்தாங்கரை? ஆள் நடமாட்டம் இல்லை ஆத்தாங்கரை. இல்லைன்னா ஆள் நடமாட்டம் இருந்தால் ஐயா கொஞ்சம் இதான் கொடுங்க அப்படின்னு கேட்குற ஒரு சூழ்நிலை வந்துடும். வெட்டாந்தரையில், அவாந்தர வெளியில், வனாந்தரத்தில் அந்த ஆற்றங்கரையில் இருந்த எலியாவை சூழ்நிலை என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, வெயில் காலம் வந்துருச்சு, தண்ணி வற்றி போச்சு. அடுத்த கட்டம் முதல் என்ன செஞ்சார்? அவர் வார்த்தையின்படியே என்ன செஞ்சார்? கேரித்த ஆற்றங்கரைக்கு போனார், அப்பத்தை சாப்பிட்டாரு, காக்கா வந்துச்சு, மட்டனை கொடுத்தாரு. அப்புறம் தண்ணி வற்றி போச்சு. தண்ணி எடுத்து 3 மூடு டெய்லி என்ன செய்ய முடியல, குடிக்க முடியல. அப்புறம் மணலாகி போச்சு தண்ணி. அப்புறம் கர்த்தர் திருப்பி சொல்கிறாரு, நீ என்ன பண்ணுற? அந்த ஊர் பேர் என்னது? அதுக்கு முன்னால் ஒரு பேர் மதுரை பக்கத்தில் திருமங்கலம் இருக்குயா, விருதுநகர் பக்கத்தில் திருமங்கலம் இருக்குது, அங்கே போ. சீதனுக்கு அடுத்த அந்த முதல் சீதன் ஊருக்கு போ. அடுத்து வந்து எந்தெந்த ஊருக்கு போ? அங்கே போ. அங்கே ஒரு விதவைக்கு நான் சொல்லி வச்சுட்டேன், ரெடியா அந்த அம்மா இருக்குது போ அப்படின்னுச்சு. அல்லேலூயா. இன்றைக்கி சொல்கிறாரு, இந்த மாதத்தில் உங்கள் தேவை சந்திக்க கர்த்தர் சொல்லி வச்சுட்டார். இன்றைக்கி இப்போவே சொல்லி வச்சுட்டார். நீங்கள் போங்க, அதை பாட்டுக்கு உங்களை தேடி வரப்போகுது. கையா தட்டா போகுது. அல்லேலூயா. கேட்கும்போது மனதில் வந்து ஒரு எனக்கு இந்த வார்த்தையை நான் எடுத்துக்கிறேன். அல்லேலூயா. இந்த வார்த்தையை நான் எடுத்துக்கிறேன். அல்லேலூயா. இந்த மாதத்துக்கு நான் எல்லா காரியத்தையும் கர்த்தர் எனக்கு என்ன செய்ய போகிறாரு? சந்திக்க போகிறார். ஆமென் சொல்லுங்கள். இந்த வார்த்தையை நான் எடுத்துக்கிறேன், இதை நான் கேட்ச் பண்ணிக்கிறேன். இந்த வார்த்தையின்படியே எனக்கு நடக்க போகுது. அல்லேலூயா. நீங்கள் வீட்டில் போய் இந்த அதிகாரத்தை எடுத்து தியானம் பண்ணுங்க, படிச்சுட்டு இதன்படியே காக்கா வந்துன்னா காக்கா மேலே கையை வச்சு, இந்த காக்கா எப்படி வந்து எலியாவுக்கு வந்து மட்டனையும் அப்பத்தி கொடுத்துச்சோ, அதே போல் இன்றைக்கி என் கடன் பிரச்சனை தீர்க்கிறதுக்கு எங்கிட்டாவது எந்த ஊரில் இருந்தாவது ஒரு காக்கா வந்து என்ன செய்வதாக, வருவதாக. அல்லேலூயா சொல்லுங்கள். காக்கா கண்டிப்பாக என்ன செய்ய போகுது? வரப்போகுது. அநேக சாட்சிகளை நான் கேட்டிருக்கிறேன். அவர்கள் ஜெபிக்கும்போது நான் ரொம்ப நாளாக ஒரு சீட்டு போட்டிருந்தேன், சீட்டை விழுகவே இல்லை.
ஏன்னா நாளைக்கு எனக்கு 1 லட்சம் தேவை, ஆனால் திடீர்னு ஃபோன் கால் வச்சு உனக்கு சீட்டு விழுந்துருச்சுமா வந்து வாங்கிட்டு போவோம் அப்படின்னாங்க. ஏசப்பா அப்படின்னு இப்படி பல வழியில் பல ரூட்டில் வந்து கர்த்தர் வந்து இன்றைக்கி வந்து காக்க அனுப்ப போகிறார். அல்லேலூயா. சாரிபாத்தை மறந்துடாதீங்க, விதவையை மறந்துடாதீங்க, எலியாவை மறந்துடாதீங்க, காக்காவை மறந்துடாதீங்க, இந்த ஊரை மறந்துடாதீங்க. ஏன்னா சாரிபாத்தில் அந்த ஊர் தான் விருதுநகராகிய சாரிபாத்தில் எனக்கு அற்புதம் நடக்க போகுது. ஆமென். ஏன்னா ஒவ்வொரு ஊர்லேருந்து அற்புதம், எல்லா ஊர்லேயும் அற்புதம் நடக்கலை, எல்லா ஊர்லேயும் அற்புதம் நடக்கலை. ஆனால் அந்த சாரிபாத்துங்கிற ஊரில் அற்புதம் நடந்துச்சு. இயேசு பிறந்து வளர்ந்த ஊரில் அற்புதம் நடக்கலை. அல்லேலூயா. நான் பிறந்து வளர்ந்து படித்த ஊரில் டெவலப்மெண்ட் ஆக முடியல, நொந்து நூலாக போய் தான் இருந்தேன். ஆனால் இங்கே வந்து என்ன செஞ்சுட்டேன், டெவலப்மெண்ட் ஆகிட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. வெறுமையாக்கப்பட்டேன், ஒதுக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன், கேவலப்பட்டேன், நிந்திக்கப்பட்டேன் பிறந்து வளர்ந்த ஊரில். ஏசப்பா பிறந்த ஊருக்கு போகிறாரு, ஒரு பையன் கண்டுக்கல. ஒரு போய் வாங்க ஏசப்பா எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடல. ஆனால் இன்னொரு ஊரில் மார்த்தாள் மரியாள் ஏசப்பா எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி உட்கார வைக்கிது. ஆனால் பிறந்து வளர்ந்த ஊரில் ஒருத்தர் கூட ஏசப்பா வீட்டுக்குள்ளே வாங்கன்னு கூப்பிடல. அதே போல் நீங்கள் பிறந்து வளர்ந்த ஊரில், பிறந்து வளர்ந்த ஏரியாவில், பிறந்து வளர்ந்த சந்தில் ஒரு பையன் கூப்பிட மாட்டான். ஆனால் இன்னொரு சந்தில் இன்னொரு ஏரியாவில் உங்களை கூப்பிட போகிறாங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறேன். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்கள். அப்போனா மெயின் காரியம் என்னன்னு கேட்டால், இங்கே ஒவ்வொரு தடவையும் எலியாவுக்கு கர்த்தர் சொல்லும்போது கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி. அப்புறம் என்ன அர்த்தம்னா, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதன்படி செய். அல்லேலூயா. நீங்கள் துதிக்கும் போது, ஆராதிக்கும் போது, வேதத்தை தியானிக்கும் போது ஒரு வசனம் வரும், ஒரு வார்த்தை வரும். இந்த இடத்துக்கு போ, பொறுமையாரு, அமைதியாரு, நிம்மதியாரு, அப்புறம் வார்த்தை வரும். அதான் கர்த்தருடைய வார்த்தை. பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ சாரிபாத்துக்கு போ அப்படின்னாரு, போனார், தேவைகளை சந்தித்தார். நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. எலியா போகிறாரு, எலியா போகிறாரு. எந்த ஊருக்கு போயிட்டாரு, எந்த ஊருக்கு போயிட்டாரு, சாரிபாத்துக்கு போயிட்டார். சரிங்களா. அப்போ போன உடனே 11 வாசிங்க. இப்போ அந்த அம்மாவுக்கு வந்து ஒன்றுமே இல்லைங்கிறது அவருக்கு தெரியாது. கொஞ்சம் அப்பமும் கொண்டு வானார். அதுக்கு அந்த அம்மா என்ன ஆன்சர் பண்ணுது தெரியுமா? இப்போ இந்த காரியத்தை உங்கள்கிட்டையும் ஏன்ட்டையும் சொன்னால் நம்ம என்ன செய்வோம்? இப்போ அந்த அம்மாட்ட ஒரு அப்பமும் ஒரு அடையும் கேட்டார். அதுக்கு அந்த அம்மா என்ன பண்ணுது, என்கிட்ட கொஞ்சமாகவும் கொஞ்சம் எண்ணெய் இருந்துச்சு, அதை சாப்பிட்டுட்டு நானும் என் பிள்ளை என்ன செய்ய போகிறோம், சாப்பிட போகிறோம். அப்போ எலி என்ன செய்ய, இறக்கப்பட்டிருக்கணுமா, இறக்கப்படாமல் இருந்திருக்கணுமா? ஐயோ, ஒரு அடை தான் இருக்கா, கொஞ்சம் என்ன தான் இருக்கா, சாப்பிட்டு சாக போகிறீங்களா? அட பாவ பிள்ளையே, சாக போறியா? ஐயோ, கர்த்தர் வந்து இப்படிப்பட்ட ஆளெல்லாம் சொல்லி அனுப்பிட்டாரு. என்டைய ஓன்ட்டதமாக போச்சுன்னாரு. நீ சாக போகிற ஆள்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே கர்த்தர். ஒரு பிடி மாவு இருக்குது, கொஞ்சம் என்ன இருக்குது என்கிட்ட சொல்லவே இல்லையே கர்த்தர். நீ சாக போகிறன்னு சொல்கிற. சரிம்மா, தெரியாமல் கர்த்தர் அனுப்பிட்டார போல இருக்குமா. சரிம்மா, நீ பார்த்துக்குமா, வர்றம்மா அப்படின்னு எலியா சொன்னாரா? எலியா என்ன பண்ணுறாரு, நீ சொல்கிறத சொல்லு. அந்த அம்மா என்ன சொல்லுது, நீ பஞ்சப்பாடு பாடு. அப்போ இந்த அம்மா புலம்பும் போது கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா? அந்த அம்மா என்ன பண்ணுச்சு, அந்த அம்மா கொஞ்சம் ஒரு அடைய ஒரு கூட, ஐயா நீங்கள் வேறு ஐயா என்ற ஒரு மகன் இருக்கேன், வீட்டுக்காரன் போயிட்டான், கொஞ்சோண்டு மாவு இருக்குது, சாப்பிட்டு நாங்கள் சாகலான் இருக்கோம் ஐயா அப்படின்னு சொன்னோடனே அவர் அப்படியாம்மா அப்படியாம்மா என்ன சொல்கிறார் தெரியுமா? அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே. எல்லாம் சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன், இந்த வார்த்தையின்படி நான் ஆயத்தமாக போகிறேன். எல்லாம் சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இந்த மாதத்துக்குண்டான தேவைகளை குறித்து, இந்த மாதத்துக்குண்டான தேவைகளை குறித்து நான் பயப்பட மாட்டேன். இந்த வார்த்தையின்படியே, இந்த வார்த்தையின்படியே, இந்த வார்த்தையின்படியே எனக்கு நடக்க போகுது. கையா தட்ட போகுது. சப்துடா பாத்தாரா ஹப்பாலா ஹந்தனா ஹந்தனி மாத்தாரா ஹப்பா ரீகாலா தனா மதுரா பாலாக்காரபா. எலியா சொல்கிற வார்த்தை பற்றி கேளுங்க.
எலியாவுக்கு வார்த்தை உண்டாயின்னு இருக்குது. நீங்கள் அந்த அதிகாரத்தை படித்து பாருங்கள். எலியாவுக்கு வார்த்தை உண்டாக்கி, எலியாவுக்கு வார்த்தை உண்டாகிருக்கு. அப்புறம் அந்த வார்த்தை என்ன பண்ணுறாரு, இந்த அம்மாட்ட சொல்கிறாரு. இந்த அம்மாவுக்கு ஒருவேளை தெரியாது போல இருக்குது. நீ புலம்புறதாலும் ரைட் தாம்மா, சாக போகிறேன்னு சொல்கிற ரைட் தாம்மா, விறகு பொறுக்க வந்து ரைட் தாம்மா, நீ என்ன பண்ணு, நான் சொல்கிறத செய்யி, வார்த்தையின்படி என்ன செய்யி, வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல்ல சிறிய அடைய பண்ணி என்னிடத்துக்கு கொண்டு வா. அல்லேலூயா. அவள் என்ன செஞ்சுருக்கலாம், அட படுவாவி மனுஷா, நீ மனுஷன்தானா, நீ ஆம்பளையா, எனக்கு என் பிள்ளைக்கு சின்ன பிள்ளைக்கு கொடுத்துட்டு எனக்கு கொண்டு வான்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, நல்ல மனுஷன்னு சொல்லலாம். சின்ன பையன் பாவம் சாப்பிடாமல் இருக்கான், பசிக்குன்னு சொல்கிறான், நீ என்ன பண்ண, முத எனக்கு கொண்டு வா, என் முத எனக்கு கொண்டு வா அப்படின்றாரே. அப்படின்னு அந்த அம்மா நீங்களாக இருந்தால் சொல்லியிருப்பீங்க. சொல்லியிருப்போம்மா? ஆமாம் சொல்லுங்க. இப்போ அந்த அம்மா சொல்லுது, கொஞ்சம் அடை இருக்குது, என் மகன் பசிக்குதுங்கன்னா சாப்பிட்டு அவனு அவர் என்ன பண்ணியிருப்பார், அதெல்லாம் ரைட்டு நிறுத்து, நீ ஒரு சப்பாத்தியை சுட்டு அது எனக்கு கொண்டா, அதுக்கப்புறம் நீ சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா ஒரு அடைக்கு இவ்வளோ தானே மாவு இருக்கும். சரி சொல்லிட்டா மனுஷன் என்ன செய்ய அப்படின்னு கொண்டு வந்து கொடுக்குது பாருங்கள். ரெண்டாவது தான் பிள்ளைக்கு, ரெண்டாவது அந்த அம்மாவுக்கு. அப்போ இது எதை குறிக்குது ஐயா? அடைய எளிய யார் சொல்லுங்கள், எளிய தேவ மனுஷன். அப்புறம் என்ன அர்த்தம்னா தேவனுக்கு கொடுக்கணும். என்னது அதாவது சீரகத்துலேயும் கடுகுலையும் தசமாக கொடுக்கணும். புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. நம்ம ஆளுங்க தசகமாக கொடுக்குறது, அப்புறம் சீரகத்தை போய் தசமாக கேட்குறது. அல்லேலூயா. கடுகுல தசமாக கொடுக்க சொல்லுது பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் சீரகத்திலும் கடுகிலும் தசமாக கொடுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமேன்னு சொல்லுங்கள். நான் எப்படி நீங்கள் 20 கிலோ அரிசி வாங்கினீங்கன்னா அந்த 20 கிலோ அரிசியில் தசமாக எவ்வளவு? 2 கிலோ. நான் எப்படி நீங்கள் 2 கிலோ அரிசியை கொண்டு வந்து ஆலயத்தில் கொண்டு வந்து வைக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களா. அப்போ இந்த அம்மா என்ன பண்ணுச்சு, அடைய யாருக்கு கொடுத்துச்சு? அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்கள். அப்போ முதல் அந்த அடைய, அந்த உணவை தேவ மனுஷனுக்கு கொடுத்துச்சு, கர்த்தருக்கு கொடுத்துச்சுன்னு அர்த்தம் பார்த்துக்கொள்ளுங்க. நடந்தது என்ன தெரியுமா? முதலடைய அந்த தேவ மனுஷனுக்கு கொடுத்து நடந்தது என்ன தெரியுமா? என்ன நடந்துச்சு தெரியுமா? மழையே கிடையாது அந்த தேசத்தில். என்னது, அந்த ஊரில் மழை பெஞ்சது தான் விவசாயம் நடக்கும், மழை பெஞ்சது தான் கோதுமை விளையும், அரிசி விளையும். ஆனால் மழையே கிடையாது பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ அந்த நேரத்தில் நடக்கிற ஒரு காரியம் பாருங்கள், வாசிங்க. எல்லாம் அப்பாவுக்கு ஒரு மகிமை செலுத்துங்க. அல்லேலூயா. இதில் என்ன தெரியுமா பெரிய பெஸ்ட்டான ஒரு காரியம், அவங்க உறவினர்கள். அது என்ன அடுத்து என்ன போட்டிருக்கு? அடுத்து வாசிங்க. அவள் போய் அவளும் இவனும் அவன் வீட்டாருன்னா அவங்க குடும்பத்தில் இருக்கிற அவ்வளோ பேரும் எத்தனை நாள் சாப்பிட்டாங்க? அல்லேலூயா. ஒரு அடை பண்ண வேலை எத்தனை வருஷம் சாப்பிட்ருக்காங்க பாருங்கள். அதுக்கு தான் 10ல் 1 கொடுங்க, 10ல் 1 கொடுங்க. எதுக்கு தொண்டை தண்ணி போட்டு அடிச்சுக்கிறோம் நாங்கள்? 10ல் 1 கொடுக்கும்போது உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். கணை வாங்க மாட்டீங்க. கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? கரெக்டாக என்ன செய்வார்? பராமரிப்பார். சரி போகட்டும். அப்போ என்ன செய்ய, இதுலேருந்து என்ன தெரியுது? அந்த அடையை என்ன செய்ய கொடுக்குறாரு? மாவு சட்டியில் மாவு என்ன செய்யுது? உற்பத்தி ஆகுது. சொல்லுங்கள் பார்ப்போம். மாவு சட்டியில் மாவு உற்பத்தி ஆகுது. அல்லேலூயா. அல்லேலூயா. ரைட். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் தேவையிலும் கர்த்தர் பராமரிக்கிறார். இந்த நாளிலே பார்த்துக்கொள்ளுங்க. இன்றைக்கி அநேக தாய்மார்கள் தகப்பன்மார்கள் என்ன பண்ணுவான்னு கேட்டால், பிள்ளைகளை பெற்றுருவாங்க, படிக்க வைப்பாங்க. அடுத்து பார்த்துக்கொள்ளுங்க, அவங்களுக்கு ஒரு கலக்கம் வந்துடும். அது முக்கியமாக அந்த பொம்பளை பிள்ளை வச்சுருக்கிறவங்களாம், ஒரு நகையும் இல்லை ஒன்றும் இல்லை, எப்படி பிள்ளையை கட்டி கொடுக்க போகிறேன், எப்படி பிள்ளையை காலேஜில் சேர்க்க போகிறேன், எப்படி பிள்ளை வரப்போது, பிள்ளைக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்க்கணுமே, என்ன செய்யணும் தெரியலையே, ஒரே குழப்பமாக இருக்கே அப்படின்னு சொல்லி மாமிசத்தை மட்டும் நீங்கள் எண்ணுவது உண்டு, சிந்திப்பது உண்டு. பிள்ளைகளுடைய திருமண காரியத்தை குறித்து கவலைப்படுவது உண்டு. எப்படி என் பிள்ளைக்கு வயசு வந்துருச்சு, 20 வயசாச்சு, 21 வயசாகிடுச்சு, என் பிள்ளைக்கு எங்கேருந்து மாப்பிள்ளை வரும் தெரியல, யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல, ஒரே குழப்பமாக இருக்குது. ஒரு நம்ம சொந்தத்தில் பார்த்துருவோமா, ஒரு நம்ம சொந்தத்தில் அந்த அவன் இருக்கான், தூரத்துக்கு சொந்தம் வரைக்கும், அந்த மாப்பிள்ளையை பார்த்துருமா, இந்த மாப்பிள்ளையை பார்த்துருமா, அந்த பொண்ணை பார்த்துருமா, இந்த பொண்ணை பார்த்துருமா, வேறு வழி அங்கிட்டு உடம்பு அந்த சொந்தத்துக்குள்ளே முடிச்சு விட்டுருவான், எதுக்கு போட்டு அங்கிட்டு ஓடிக்கிட்டு அப்படி பார்த்துருமா, அப்படிலாம் நீங்கள் சிந்திச்சுக்கிட்டு அப்போலாம் குழம்பிட்டு நீங்கள் இருப்பீங்க. அப்படி இருந்துச்சா அதை தூர போட்டுருங்க. வாசிங்க ஆதியாகமம் 50:21.
பயப்பட மாட்டேன். என்னையும் என் பிள்ளைகளையும் நடத்துவார், பராமரிப்பார், கொண்டு வருவார். காக்கா போல எங்கிட்டாச்சும் வரப்போகுது. இப்போ சொல்லுங்கள், உங்கள் பிள்ளைகளை பற்றி நீங்கள் கவலைப்படலாமா? அவர் என்ன சொல்கிறாரு? திருப்பி வாசிங்க, நல்ல மைண்டில் ஏற்றுங்க இந்த வசனத்தை. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் என்னையும் என் பிள்ளைகளையும் கர்த்தர் பராமரிப்பார். கர்த்தர் பராமரிப்பார். என்னையும் என் பிள்ளைகளையும் கர்த்தர் பராமரிப்பார். இந்த வார்த்தையை பரலோகம் பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த வார்த்தையை கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. என் மகன் என்ன பார்த்து சொல்லுது, நான் தான் அவங்க பிள்ளையை பராமரிக்க போறேன்ட்டாரு. இனிமேல் அந்த பிள்ளையை நான் தான் பராமரிக்க போறேன். அந்த பிள்ளைக்கு காரியத்தை நான் தான் செய்ய போறேன். தப்பி தவறி என் மகளை நான் எம்பிபிஎஸ் படிக்க வைக்கலான்னு நினச்சிருக்கேன். என் மகளை அப்படி படிக்க வைக்கலான்னு நினச்சிருக்கேன். என் மகள் அந்த குடும்பத்துக்காரில் என் மகளை நல்லா கொண்டு வரணும்னு நினச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களை நினச்சி பெருமை பாராட்டி எதுவும் பேசிடாதீங்க. அல்லேலூயா. கர்த்தர் என் பிள்ளையை வச்சு என்ன செய்ய திட்டம் வச்சிருக்கிறாரோ அதை கண்டிப்பாக செய்வார். இதெல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் என் பிள்ளையை குறித்து இங்கே இருங்க, தாயின் கருவிலே உருவாக்கு முன்னுமே நான் உன்னை தெரிஞ்சிட்டேன்னு சொல்லிட்டார். உன் வயிற்றில் இருக்கும்போதே உன் பிள்ளை கருப்பா சிவப்பா, உன் பிள்ளை ஆம்பளையா பொம்பளையா, எந்த குழந்தை பிறக்க போதுன்னு உனக்கு தெரியாது. ஆனால் அவர் சொல்கிறாரு, உன் தாயின் கருவிலே உருவாக்கு முன்னமே உன்னை குறித்து உன் பிள்ளையை குறித்து நான் அறிஞ்சு வச்சிருக்கிறேன். அப்போ உன் பிள்ளையை கைவிடுவாரா? உங்கள் பிள்ளைகளை கைவிடுவாரா? உங்கள் பிள்ளைகளை தேவையில்லை சந்திப்பாரா? சந்திக்க மாட்டாரா? அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளை எங்கே கொண்டு வைக்கணும், என்ன படிக்க வைக்கணும், எந்த ஊருக்கு அனுப்பணும், எங்கே கட்டி கொடுக்கணுங்கிறது அவர் ஏற்கனவே டைம் டேபிள் போட்டு எழுதி வச்சுட்டாரு. உங்களை காட்டினா அவர் பெரியவர். உங்கள் பிள்ளைகளை பராமரிப்பேன் வாக்கு பண்ணுறார். அல்லேலூயா. நீங்கள் மாமிசப்படி போனீங்கன்னா பராமரிக்க மாட்டார். அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க உங்கள் பிள்ளையை. உங்கள் பிள்ளையை வளர்க்குறதுக்கு அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. உங்கள் மகனை ஒப்பு கொடுங்க, மகளை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் என்னுடைய பிள்ளைகளை பராமரிப்பார். என் பிள்ளைகள் தேவைகளை, என் பிள்ளைகள் எதிர்காலத்தை சந்திப்பார். இந்த ஆதியாகமம் 50:21 அந்த வசனத்து மேலே விரல் வைங்க, சீக்கிரம் வைங்க. சொல்லுங்க எல்லாரும், கர்த்தர் இந்த வசனத்தின்படி என்னுடைய பிள்ளைகளை பராமரித்து நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கா? உங்கள் பிள்ளைகளை யார் பராமரிப்பா? எனக்கு தூரத்தில் ஒரு தெரியும், அவனை தான் முடிக்கலான் இருக்கேன். தூரத்து அவன் தான் மருமாப்பிள்ள சொல்லிடுற வாயை திறந்து. அல்லேலூயா. நீ இப்படி சொல்லணும், என் பிள்ளையை குறித்து கர்த்தர் ஏற்கனவே எங்கே வைக்கணும் அவர் திட்டம் போட்டு பராமரிக்கிறாரு, அவர் பராமரிப்பார் என் பிள்ளையை. அப்படி சொல்லி பாருங்கள். அந்த உன் வார்த்தையை பார்ப்பார் அப்பா, உன் வார்த்தையை பார்ப்பார். ஆகா, என்ன நம்பியிருக்கு, அப்போ உனக்கு பெஸ்ட்டாக என்ன கொண்டு வந்து கொடுக்க போகிறேன் அப்படின்வார். பெஸ்ட்டாக கொண்டு வந்து கொடுக்க போகிறேன் அப்படின்வார். அல்லேலூயா. அப்போ உன் பிள்ளைகளை பராமரிக்கிறதுக்கு, உன் பிள்ளைகள் தேவையை சந்திப்பதுக்கு நீ அதுக்கு முன்னால் கர்த்தர் என் பிள்ளையை பராமரிப்பா. இல்லைங்க சொல்லுங்க, கர்த்தர் என் பிள்ளையை பராமரிப்பா. என்னைக்காவது இப்படி சொல்லியிருக்கீங்களா? இல்லை, என்னைக்காவது இப்படி சொல்லியிருக்கீங்களா? இன்னிலிருந்து சொல்ல ஆரம்பிங்க. உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் என்ன செய்யுங்க, ஒப்பு கொடுங்க. கர்த்தர் பராமரிப்பார். கர்த்தர் என் பிள்ளைகளை படிக்க வைப்பார், என் பிள்ளைகள் தேவையை சந்திப்பார். ஒப்பு கொடுத்துருங்க, பேசுங்க. இது இந்த கால வேளையில் கர்த்தர் உங்களோட ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் எப்படி பராமரிப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யோபு 10:12 எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் அல்லேலூயா. எல்லாம் இயேசு மகாராஜாவுக்கு எல்லா கனமும் மகிமையும் உண்டாகட்டும். எல்லாம் இயேசு ராஜாவுக்கு கையை தட்டி அப்பாக்கு மகிமை செலுத்துங்க. அல்லேலூயா. யாருங்களே, அவர் ரத்த சிந்தி ஜீவனை கொடுத்தது மாத்திரம் இல்லாமல் அந்த வசனம் என்ன சொல்லுது, எனக்கு எல்லாம் சொல்லுங்க, எனக்காக ஜீவனை கொடுத்ததும் அல்லாமல் அப்புறம் தயவையும் எனக்கு தயவுனா, அதாவது தயவு எனக்கு பாயிட்டேன்னா உன் தேவைகளை எல்லாம் சந்தித்து, உன் குடும்பத்தை பார்த்து, உன் பிள்ளையை பார்த்து, உனக்கு அரிசி பருப்பு வாங்கி கொடுத்து எல்லாத்தையும் தயவை பாராட்டி, அப்புறம் உம்முடைய பராமரிப்பு எல்லாம் சொல்லுங்க. அவர் பராமரிக்கிறது காப்பாத்திருச்சு. இங்க இருங்க, உலகத்தை உங்களை பராமரிச்சானா இந்த ஆவியை காப்பாற்ற முடியாது, இந்த ஜீவனை காப்பாற்ற முடியாது. என் அப்பா என் ராஜா உங்களை பராமரிச்சாரா இந்த ஆவியை காப்பாற்ற முடியும். மாக்கா ரப்பா தூர பாக்கா. பராமரிக்கிறதுல
ஜீவன் காப்பாற்றப்பட வேண்டும். உங்க மாமிசத்தின்படி நீங்க பராமரிச்சீங்கன்னா, உங்க சொந்த மூலமா பராமரிச்சீங்கன்னா, உங்க வேலை மூலமா பராமரிச்சீங்கன்னா, உங்க சொத்தை வச்சு பராமரிச்சீங்கன்னா, உங்க காசு பணத்தை வச்சு பராமரிச்சீங்கன்னா, இந்த ஆவி அந்த உயிரை காப்பாற்ற முடியாது. ஆனா என் ராஜாதி ராஜா உங்களை பராமரிச்சா இந்த உயிரை காப்பாற்ற முடியும். இந்த அக்கா லத்தாரப்பா அவர் பராமரிச்ச இந்த உயிரை காப்பாற்ற சாக மாட்டீங்க, நோய் போட்டு படுக்க மாட்டீங்க, நோய் வராது. ஆனால் நீங்கள் பராமரித்து எனக்கு படித்த படிப்பில் நான் வாழ்ந்துருவேன் அப்படிப்பட்ட பராமரிப்பு இருக்கா உங்களுக்கு? என்கிட்ட எங்கள் அம்மா சொத்து சேர்த்து வச்சுருக்காங்க, அந்த பராமரிப்பு இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? நீங்கள் அப்படி நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா, நான் படித்த படிப்பை வச்சு எங்கிட்டாவது ஒரு 50,000 மாதம் சம்பளம் கிடைக்கிது, அதை வச்சு நான் குடும்பத்தை நடத்திடுவேன், அதை வச்சு என் பிள்ளையை வாழ வச்சுருவேன். எங்கிட்டாச்சும் என் பிள்ளை 50,000 சம்பாரிச்சுன்னா அதை வச்சு என் பிள்ளை பொழைச்சிக்கும், இந்த ஒரு 25 பவுன் வச்சுருக்கேன், இதை வச்சு என் பிள்ளை பொழைச்சிக்கும் அப்படின்னு நினச்சி என் பிள்ளையை நான் பராமரிச்சு நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா, இந்த ஜீவன் காப்பாற்ற மாட்டாது, இந்த உயிரை காப்பாற்றப்பட மாட்டாது. ஆனால் என் ராஜாதி ராஜா உன்னையும் உன் பிள்ளையை பராமரிச்சாரா, இந்த உயிர் காப்பாற்றப்படும், இந்த ஜீவன் காப்பாற்றப்படும், நீ பிழைத்திருப்பாய், நீடித்த நாட்காய் நிலைத்திருப்பாய். அதுதான் அவர் காப்பாற்றுறது. இந்த உலகத்தை உன்னை காப்பாற்றுனா இதை காப்பாற்ற முடியாது, ஆனா அவர் காப்பாற்றுறானா இதை காப்பாற்ற முடியும். இந்த உலகத்தை உன்னை பராமரிச்சானா இதை காப்பாற்ற முடியாது, ஆனா அவர் பராமரிச்சாரா இதை காப்பாற்ற முடியும். ஷப்பா அம்மா ஹரா அல்லாத்தாரா கத்தா பாக்கால. அதனால பராமரிக்கிற பொறுப்பு அவட்ட ஒப்படைங்க. எனக்கு குவாலிஃபிகேஷன் இருக்குது, படிச்சிருக்கேன், கவர்மெண்ட் ஜாப் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் பிள்ளைக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சா போதும், என்கிட்ட ஒரு 50 பவுன் இருக்குது அப்படின்னு மாமிசத்தின்படி நான் பராமரிச்சுவேன், நான் நடத்திடுவேன் அப்படின்னா, இந்த ஜீவனை உன்னால காப்பாற்ற முடியுமா? இந்த உயிரை உன்னால கொடுக்க முடியுமா? நீ பராமரிச்சா உயிர் போயிடும், ஆனா அவர் பராமரிச்சா உயிர் காப்பாற்றப்படும். அல்லேலூயா, எல்லாம் சொல்லுங்க. பராமரிக்கிற கர்த்தர் அவர் சொல்றாருங்க. நான் அவர் கேளுங்களேன், நம்ம அப்பா நான் உயிரை கொடுத்து உன்னை காப்பாற்றி உன் சாபத்தை உடைச்சி மாத்திரம் இல்லாமல் தயவால என்ன பண்ணியிருக்காரு? அல்லேலூயா, மாத்திரம் அல்லங்க. அவர் சொல்ற ஒரு காரியம் பாருங்க, லூக்கா 10:34. அவன் காயங்களையும் காயங்களை கட்டி அவர் சொல்றாரு, கடன் பிரச்சனைங்கிற காயத்தில் நீ இருக்கிறாயா, உன் கடனை அடைக்கும்படி ஒரு காயத்தை நான் கட்டுறேன். ஒருவேளை நீ ஒரு நிரந்தர பலவீனத்தில் இருக்கிறாயா, அந்த பலவீன காயம் ஆறும்படி உன் காயத்துக்கு எண்ணெய் ஊற்றி வார்த்து உன்னை தூக்கிட்டு என் குதிரையில் வச்சு நான் கொண்டு போய் ஒரு சத்திரத்தில் விட்டு இவன் நல்லா ஆகிற வரைக்கும் இவனுக்கு பராமரிங்க சொல்லி அந்த நல்ல சம்மாரியம் பணத்தை கொடுத்து, அந்த லாட்ஜு தலைவர்கிட்ட பணத்தை கொடுத்து நீ பராமரிச்சுக்கோ, பொறுப்புக்கோ அப்படின்னு சொல்லி தேவைகளை சந்திக்கிறதான் நல்ல சம்மாரியம். அதை வாசித்து பாருங்க. அதை கீழே காயங்களை கட்டி அப்புறம் என்ன போட்டிருக்கு? காயங்களை கட்டி சுய வாகனத்து மேல ஏத்தி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தார். அல்லேலூயா. அப்புறம் என்ன போட்டிருக்கு? மறுநாளிலே நான் புறப்படும் போது 2 லட்சத்தை எடுத்து லாட்ஜுக்கார ஓனர்கிட்ட கொடுத்து இவனை பராமரிச்சுக்க, விசாரிச்சுக்க, தேவைகளை செஞ்சு அனுதினம் 3 நேரம் சாப்பாடு போட்டு இன்னும் அதிகமாக பணம் செலவழிச்சேன்னா நான் திரும்பி உன் தேவைகளை சந்திச்சு கொடுத்து நான் நடத்த போறேன். சொல்லுங்க, இது எனக்கு கேளுங்க. ஒரு நிந்தையில் மாட்டிக்கிட்டீங்கன்னா ஒரு காயம், ஒரு அவமானத்தில் மாட்டிக்கிட்டீங்கன்னா ஒரு காயம், ஒரு பெரிய சிக்கட்டில் மாட்டிக்கிட்டீங்களா ஒரு காயம். ஆனால் அப்பா சொல்கிறாரு, காயப்பட்டுட்டியா, விழுந்துட்டியா, அவமானப்பட்டியா, இங்கே வா மகளே வா அப்படின்ட்டு. எந்த இடத்துல காயப்பட்டிருக்கு அப்படி என்னையை வார்த்து உன்னை தூக்கி வானத்தில் உட்கார வச்சு, யாருக்கு நீ எவ்வளோ கொடுக்குன்னு சொல்லு இந்தா அப்படின்னு சொல்லி அந்த நல்ல சமரம் என்ன பண்ணார்? லாட்ஜுக்காரனுக்கு எவ்வளோ கொடுத்தாரு? 2 லட்சம் கொடுத்தாரு. கொடுத்து பார்த்துக்க அப்படின்னாரு. சொல்லுங்கள், இந்த வசனத்தின்படியே இப்போ நீங்களாம் காயப்பட்டிருக்கீங்களா? இல்லையா? காயப்படலையா? நான் காயப்பட்டிருக்கேன், ஒத்துக்கிறேன். நீ காயப்பட்டிருக்கலாம், ஒரு 2 லட்சம் 3 லட்சம் கடன் இருந்தாலும் காயப்பட்டிருக்கீங்க, அப்படி தான். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, அந்த நல்ல சமயனுக்கு
அந்த வந்து லாட்ஜில் விட்டுட்டு பணத்தை கொடுத்து பராமரிச்சுக்க அப்படிங்கிறாரு. அதே போல் கர்த்தர் உங்களுக்கு யார் மூலமாக பணத்தை கொடுத்து பராமரிக்க போகிற நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. வாயை திறந்து நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே, என்னை கண்டாரே, அணைத்து கொண்டாரே. சொல்லுங்க பாப்போம், என்னை சொல்லுங்க, அணைத்து கொண்டாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே, அருகில் வந்தாரே, மனது உருகினாரே. சொல்லுங்க பாப்போம், ஆமென். ஓ நல்ல சமாரிய இயேசு என்னை தேடி வந்தாரே, என்னை வார்த்தாரே, அபிஷேகம் செய்தாரே. சொல்லுங்க, என்னை வார்த்த அபிஷேகம் செய்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. கடைசியாக அப்போஸ்தலர் 24:3. அப்போஸ்தலர் 24:3. கணம் பொருந்திய எல்லாம் சொல்லுங்க, இயேசுவே என்னையும் என் குடும்பத்தையும் நீர் பராமரித்து நடத்தி வருகிறதை நினைத்து நான் சந்தோஷமடைகிறேன். அதற்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். எல்லாம் எந்திரிச்சு நிற்போம், சோத்திரம். அந்த நன்றி நம்மளுக்கு என்ன செய்யணும், இருக்கணும். தகப்பனே, அப்பா மை துதிக்கிறேன், ஐயா பிதாவை மை துதிக்கிறேன், ஆவியானவரை மை துதிக்கிறேன், நல்லவரே மை துதிக்கிறேன், வல்லவரே மை துதிக்கிறேன், நல்ல சமாரியனே மை உயர்த்துகிறேன். அப்பா அந்த நாளிலே இந்த வேளையிலே தகப்பனே ஆண்டவரே, இந்த 1ஆம் தேதியிலே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, எலியாவை போஷித்த தேவன், பிள்ளைகளை பராமரித்த தேவன், எங்களையும் பராமரித்து இந்த மாதத்தில் நடத்துங்க. இந்த மாதத்துக்குண்டான எல்லா காரியத்தையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனும் பரிசுத்தாவின் நன்மைக்கும் சதாகாலம் வருகை மற்றும் நம் அனைவரோடு இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றே, சர்வ வல்லவரேவும் நிழலில் தான் தங்கியுள்ளே. உன்னதரேவும் சர்வ வல்லவரே நிழலில் தான் தங்கியுள்ளே. புகலிடமே, அடைக்கலமே, கோட்டையே, நம்பிக்கையே. புகலிடமே, அடைக்கலமே, கோட்டையே, உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றே, சர்வ வல்லவரேவும் நிழலில் தான் தங்கியுள்ளே. உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றே, சர்வ வல்லவரே நிழலில் தான் தங்கியுள்ளே. பாலாக்கு கொள்ளை நோய் அணுகாது, வேரணி கண்ணி ஒன்று செய்யாது. பாலாக்கு கொள்ளை நோய் அணுகாது, வேரணி கண்ணி ஒன்று செய்யாது. காக்கும் மரணீரே என் கேடகமானீரே, காக்கும் மரணீரே என் கேடகமானீரே. புகலிடமே, அடைக்கலமே, கோட்டையே, நம்பிக்கையே. புகலிடமே, அடைக்கலமே, கோட்டையே, நம்பிக்கையே. உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றே, சர்வ வல்லவரேவும் நிழலில் தான் தங்கியுள்ளே. எல்லாரும் உன்னதரேவும்
தங்கியுள்ளே. படைத்தவரை புகலிடமாய் கொண்டுள்ளே, பரிசுத்தரே பாதுகாக்கும் மதிலானா. படைத்தவரை புகலிடமாய் கொண்டுள்ளே, பரிசுத்தரே பாதுகாக்கும் மதிலானா. தீங்கு நிகழாது, ஒரு நோயும் அணுகாது. தீங்கு நிகழாது, ஒரு நோயும் அணுகாது. அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே, புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையை. உன்னதரேவம் பாதுகாப்பில் வாழ்கின்றே, சர்வ வல்லவரேவம் நிழலில் தான் தங்கியுள்ளே. ஓ உன்னதரேவம் பாதுகாப்பில் வாழ்கின்றே, சர்வ வல்லவரே நிழலில் தான் தங்கியுள்ளே. வழியெல்லாம் காக்கும் தூதன் எனக்குண்டு, பாதம் கல்லில் மோதாமல் தாங்கிடுவா. வழியெல்லாம் காக்கும் தூதன் எனக்குண்டு, பாதம் கல்லில் மோதாமல் தாங்கிடுவா. திரிப்பேன் சிங்கத்தையே நடப்பேன் சர்ப்பத்தின் மேல், திரிப்பேன் சிங்கத்தையே நடப்பேன் சர்ப்பத்தின் மேல். அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே, புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே. உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றே, சர்வ வல்லவரேவும் நிழலில் தான் தங்கியுள்ளே. உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றே, சர்வ வல்லவரேவும் நிழலில் தான் தங்கியுள்ளே. சிறகுகளால் அரவணைத்து மூடுகிறே, உம் சமூகந்தான் நிரந்தர நீரோடை. சிறகுகளால் அரவணைத்து மூடுகிறே, உம் சமூகந்தான் நிரந்தர நீரோடை. நிமிர செய்தீரே நிரந்தரமானீரே, நிமிர செய்தீரே நிரந்தரமானீரே. புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே, புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே. உன்னதரேவம் பாதுகாப்பில் வாழ்கின்றே, சர்வ வல்லவரேவம் நிழலில் தான் தங்கியுள்ளே.